நான் அந்தியூர் கால்நடை மருத்துவர் சின்னசாமி பேசுகிறேங்க. இன்றைக்கி புஷ்கரண வம்சத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறேங்க. அதாவது பிருகு பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஜோதிட ஆசிரியர் என்ன சொன்னார்னா, ஜோதிட ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் 9 மாதம் முன்னால் சொன்னாருங்க. அதாவது குருவினுடைய புனர்வூஷம், விஷாகம், புரட்டாதி இந்த ரெண்டாம் பாதம் முதல் தரமானது. சூரியனுடைய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் வரக்கூடிய முதல் பாதம் 2ஆம் தரமான புஷ்கரண வம்சம். ராகு நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் வரக்கூடிய 4ஆம் பாதம் 3ஆம் தரமானதுன்னு சொன்னார். இங்கே அவர் என்ன சொன்னார்னா, சந்திரனுடைய 2ஆம் பாதம் புஷ்கரண வம்சமாக வந்தால் கூட, அதாவது அது எங்கே வருதுன்னா, ரிஷப ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி எத்தனாம் பாதம் வரும்? அதாவது கிருத்திகை 2, கிருத்திகை 3, கிருத்திகை 4 3 பாதம். ரோகிணி 1, ரோகிணி 2 அப்புறம் 2ஆம் பாதமாக வருது. அந்த ராசியில் 5ஆம் பாதமாக வர்றதுனால பிரத்யேக்கு, அதாவது தடைன்னு சொன்னார். அது புஷ்கரண வம்சம் வேலை செய்யுதுன்னார். சொல்லிட்டாரா? இப்போ அதே கருத்துக்கு இங்கே வர்றேன். அதில் 24 பாதம் தான் சொன்னார். 108ல் 24 தான் புஷ்கரண வம்சம். நேற்று ஒரு வீடியோ போட்டார், பிரணவ மந்திரங்கிற ஒரு யூடியூப்பில் 40 நிமிஷம் பேசுகிறார். 39 நிமிஷம் 30 செகண்டுக்கு மேலே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தத்தில் இருக்கிற 108 நட்சத்திர பாதத்தில் 27 நட்சத்திர பாதம் புஷ்கரண வம்சங்கிறார். அதில் 24, இதில் 27. அது எப்படி வரும்? 24 தான் புஷ்கரண வம்சங்க, 27 வராது. அப்படியே 27, 27ன்னு வீடியோ பூரா சொன்னார். ரெண்டாவது, இதில் என்ன சொல்கிறாருன்னா, குருவனுடைய நட்சத்திரங்களே விட்டுட்டார். அது ஆகலை. சந்திரனுடைய ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இதில் இந்த 2ஆம் பாதம் தான் முதல் தரமான புஷ்கரண வம்சம்னு சொன்னார். அன்னைக்கு பிரத்யேக அப்படின்னு சொல்கிறவர் இன்றைக்கி யோகத்தை செய்யுங்கிறார். சூரியன் 2ஆம் தரமாமா, ராகு 3ஆம் தரமாமா. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதாவது மொத்தமே புஷ்கரண வம்சம் 24 தாங்க. அதாவது குருவனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்கு ரவுண்டு பாதம் 6, சூரியனுக்கு 3 நட்சத்திரத்துக்கு ரவுண்டு பாதம் 6, இதில் 6 அதில் 6 12. அப்புறம் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரத்துக்கு 3 பாதம், சுக்கிரனுக்கு 3க்கு 3 பாதத்துக்கு 3 நட்சத்திரத்துக்கு ஒரு 3 3 6, இதில் ஒரு 12 18ங்க. அப்புறம் இதுக்கு, அதாவது சூரியனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். ராகுக்கு ஒரு பாதம் அப்படின்னா எவ்வளோ? ராகுக்கு 1, சந்திரனுக்கு 1. அதாவது சந்திரனுடைய 3 நட்சத்திரத்துக்கு 3 பாதம், ராகுனுடைய 3 நட்சத்திரத்துக்கு 3 பாதம், சனி 3 நட்சத்திரத்துக்கு 3, சுக்கிரனுக்கு 3, அதில் நான் 3 12, சூரியனுக்கு 6, சூரியனுக்கு 6, குருவுக்கு 6, மொத்தம் 24 தான் வருங்க. நேற்று 27 புஷ்கரண வம்ச பாதங்கிறார். அது தப்புங்க. ரெண்டாவது, அன்னைக்கு 1 மணி நேரம் 22 நிமிஷத்தில் குருவனுடைய 2ஆம் பாதம் முதல் தரனார். இன்னைக்கு 40 நிமிஷம் பேசிட்டு சந்திரனுடைய 2ஆம் பாதம் முதல் தரங்கிறார். இது எதுன்னு நீங்கள் தான் மக்களை முடிவு செய்யணும். நன்றி, வணக்கம்.